அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, இந்தியா சிங்கப்பூர் இடையே அமைச்சர்கள் அளவிலான இரண்டாவது வட்டமேசை கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே அமைச்சர்கள் அளவிலான இரண்டாவது வட்டமேசை கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? ஆன்சர் பாருங்கள். ஆகஸ்ட் 26ஆம் தேதி இந்த கூட்டம் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நடந்துச்சு. இரண்டாவது வட்டமேசை கூட்டம் சிங்கப்பூரில் நடந்துச்சு. முதல் கூட்டம் 2022 நடந்துச்சு டெல்லியில். ஓகேவா? ஸோ இந்த கூட்டத்துக்கு ஷார்ட்டாக வந்து ISMR அப்படின்னு ஷார்ட் நேம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்தியா சிங்கப்பூர் இருதரப்பு உறவுகளுக்கு புதிய வேகத்தை ஏற்படுத்த நிறுவப்பட்ட ஒரு தனித்துவமான நடைமுறையாக இது கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்மமயமாக்கம், திறன் மேம்பாடு, நிலையான வளர்ச்சி, சுகாதார வசதிகள் மற்றும் மருந்துகள், அதிநவீன உற்பத்தி முறை, இணைப்பு வசதிகள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துறதை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்திய தரப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அது யார் தலைமையில் அப்படின்னா, மத்திய நிதியமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலைமையில் பிற அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஜெய்சங்கர், பியூஷ் கோயல், ஸோ அதுபோல் சில அமைச்சர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? 2023-24ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கான சிங்கப்பூரின் அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது $11.77 பில்லியன். $11.77 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட 6வது பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடுனா அது சிங்கப்பூர் தான். இந்தியாவோட 6வது பெரிய வர்த்தக கூட்டுறவு நாடு சிங்கப்பூர். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது 2வது கொஸ்டின் பாருங்கள். உயிரி E3 கொள்கை, அந்த கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது? உயிரி E3 கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது? ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 24ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவையோட அந்த கேபினட் குழு அப்படிங்கிறது கூடிச்சு. அதில் இந்த ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த E3 கொள்கைனா என்னன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது. ஓகேங்களா? அது யாருன்னா, மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சராக இருக்கிற ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து இதற்கான விளக்கங்களை கொடுத்துருக்காரு. ஸோ உயிரி தொழில்நுட்பத்துறைக்கு பொருளாதார, சுற்றுச்சூழல், வேலைவாய்ப்பு என்ற உயிரி E3 கொள்கை. ஓகேங்களா? இந்த 3 சேர்ந்தது தான் இந்த E3 கொள்கை அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து எப்படி சொல்கிறது, அந்த உயிரி E3ங்கிறது இதுக்கு விவசாயத்தில் வருமா. ஸோ அதை வந்து மேம்படுத்துறது, அடுத்தது அதோட வர்த்தகத்தை பெருக்கிறது, வியாபாரத்தை பெருக்கிறது. ஸோ இதுதான் அதோட முக்கிய கொள்கையாக இருக்குது. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணியே தான் இந்த கொள்கை செயல்படும். ஸோ இன்னும் நிறையா உள்ளே இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? உயிரி பொருளாதாரம் 2024 நம்மளுடைய வருவாய் அப்படிங்கிறது 10,79,000 கோடியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை 2030 27 லட்சம் கோடியாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ வரும் அப்படின்னு ஜிதேந்திர சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2024-25 நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? ஸோ இது வந்து தமிழ்நாட்டில். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இது வந்து போக்குவரத்து துறை வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தகவலை. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1535.89 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கதா போக்குவரத்து துறை அறிவிச்சிருக்கு. ஓகேவா? 3000 புதிய பேருந்துகள் வாங்கிறதுக்காக. அடுத்த வினா, 2024 T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெறுகிறது? 2024 T20 மகளிர் உலகக்கோப்பை போட்டி எங்கே நடக்குது? ஆன்சர் என்னென்னா, ஐக்கிய அரபு அமீரகம். ஸோ UAE. ஸோ அந்த நாட்டில் நடக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி வங்கதேசத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து இப்போ போராட்டங்கள்லாம் நடந்து வன்முறையாகி பிரதமர்லாம் காலியாகி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அங்கேருந்து எடுத்து இப்போ UAEயில் நடத்த போகிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னா அக்டோபர் 3 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. துபாயில் நடக்கும், ஷார்ஜாவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 23 போட்டிகள் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். நிகழாண்டின் முதல் பாதியில் இந்தியா எத்தனை ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை கூடுதலாக நிறுவியுள்ளது? நிகழாண்டின் முதல் பாதியில் இந்தியா எத்தனை ஜிகாவாட் சூரிய மின் உற்பத்தி திறனை கூடுதலாக நிறுவியுள்ளது? ஆன்சர் என்ன அப்படின்னா 15 ஜிகாவாட் வந்து கூடுதலாக நிறுவியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆய்வை வெளியிட்டது யாருன்னா, மெர்காம் கேபிட்டல் அப்படிங்கிற நிறுவனம். மெர்காம் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் தான், அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம்.
ஸோ 2024 ஜூன் நிலவரப்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த சூரிய மின் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது 87.2 ஜிகாவாட். ஓகேங்களா, 87.2 ஜிகாவாட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகம். ஓகேங்களா, தஞ்சாவூரில் சேர்ந்த சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகமும் இன்னொரு அமைப்பும் கல்வி உதவித்தொகைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது என்ன, அது யார்? ஆன்சர் என்ன அப்படின்னா விமானப்படை. ஸோ சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகமும் இந்திய விமானப்படையும் கல்வி உதவித்தொகைக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து யாருன்னா இந்திய விமானப்படை துணை தளபதியாக இருக்கிற ராஜீவ் சர்மா அவர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்திய விமானப்படையில் உயிரிழக்கிற பணியாளர்கள் வாரிசுகளுக்கு இலவசமாக தங்கும் வசதியுடன் 100% கல்வி உதவித்தொகை வழங்குறதுக்கான ஒரு ஒப்பந்தம் இது அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க, இவங்களுக்கு 60% அடுத்தது 50% அப்படிங்கிற மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான். அதாவது அங்கே வேலை செய்கிறவங்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தம் இது. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் எங்கு நடந்த அகழ்வாய்வில் கெண்டி மூக்குகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது? சமீபத்தில் எங்கு நடந்த அகழ்வாய்வில் கெண்டி மூக்குகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு? ஆன்சர் என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் நடந்த அகழ்வாய்வு தான். ஸோ கடலூர் மாவட்டத்தில் வாழப்பட்டு அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தென்பெண்ணை ஆற்றங்கரை பகுதியில் இதை கண்டெடுத்திருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கே பழங்கால சுடுமண் பொம்மைகள் இருந்திருக்கு, சிதை நிலையில் இருக்கிற அந்த முதுமக்கள் தாழிகள் கிடச்சிருக்கு, வட்ட சில்லுகள் கிடச்சிருக்கு, உடைந்த அகழ் விளக்கு கிடச்சிருக்கு, ராஜராஜன் காலத்து செப்பு நாணயம் கிடச்சிருக்கு, வெள்ளைக்காரங்களுடைய பிரிட்டிஷோடைய நாணயங்களும் சில கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள், உலக சமஸ்கிருத தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? உலக சமஸ்கிருத தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுது? ஆன்சர் ஆகஸ்ட் 19 உலக சமஸ்கிருத தினமாக நம்ம அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, 1969 ஆண்டில் சமஸ்கிருத இலக்கண அறிஞரான பாணினியோட 2500வது ஆண்டு பிறந்த நாளின் நினைவாக இந்திய அரசு இந்த நாளை அறிவித்தாங்க. ஓகேங்களா, உலக சமஸ்கிருத தினமாக. 2019 ஆண்டு தான் யுனெஸ்கோ அமைப்பானது இந்த நாளை சர்வதேச தினமாக அறிவித்தாங்க. 2024 ஆண்டிற்கான கருத்துரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்டிக் ஹெரிட்டேஜ் அண்ட் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது தான். ஓகேவா, அடுத்த வினா, நல்லிணக்க தினம் அல்லது சத்பவனா திவாஸ் எப்போது அனுசரிக்கப்படுது? நல்லிணக்க தினம் அல்லது சத்பவனா திவாஸ் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் என்ன, ஆகஸ்ட் 20 அனுசரிக்கப்படுது. ஆகஸ்ட் 20 அனுசரிக்கப்படுது. இந்தியாவோட இளம் பிரதமரான ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக இந்த தினத்தை நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவோட 6வது பிரதமராக இருந்தவர் தான் ராஜீவ்காந்தி, 1984லேருந்து 91 வரைக்கும். ஓகேவா, ஸோ நிறைய ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதை நம்ம பிரதமர்களை பற்றி பார்க்குறப்ப பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.